ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லேவியராக புஸ்தகம் 26வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தங்கள். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்களை தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின என்ன செஞ்சாரா? உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த நாட்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய பாடுகளும் நிறைய பிரச்சனைகளும் நிறைய உபத்திரத்தின் மத்தியில் குனிந்தே நம்ம கிடக்கிறோம். நிமிர்றதுக்கும் நம்மளால் பலனே இல்லை. அப்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் போயிட்டுருக்கு. அதே போல தான் இஸ்ரவேலுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் நல்லா கவனித்து கொள்ளுங்க. அவங்க நல்லா ஹாப்பியாக இருக்கிறாங்க, நல்லா ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஏன்னா யோசேப்பு ஒரு உயர்வில் இருக்கிறார். யோசேப்பு ஒரு உயர்வில் இருக்கிறார். யாக்கோப்புடைய சந்ததி தான் அந்த இஸ்ரவேலுடைய சந்ததி. அப்போ யாக்கோப்புடைய பிள்ளைகள் தான் எங்கே இருக்கிறாங்க? இந்த எகிப்து தேசத்துக்கு வந்திருக்கிறாங்க. யார் நிமித்தமான? யோசேப்பு நிமித்தமாய் வந்திருக்கிறாங்க. இப்போ யோசேப்பு இருக்கிறாரு, நமக்கு எல்லாம் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பியாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆமாம், அவங்களுக்கு வேண்டிய எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. நல்ல ஜனக்கூட்டங்கள்லாம் நல்லா பெருகிட்டாங்க. இந்த பெருக்கத்தை பார்த்து பொறாமை கொண்டு இவர்களை அழிக்கும்படியாக பார்வோன் ஒரு திட்டத்தை பண்ணுகிறான். இவர்களை அழிக்கும்படியாக, இவர்களை ஒடுக்கும்படியாக அநேக திட்டங்களை போட்டாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகி கொண்டே தான் இருக்கிறாங்க. அவங்கள அழிக்க முடியல, அவங்கள நொறுக்க முடியல. இப்படியாக ஒரு திட்டத்தை போட்டு பார்வோன் அவங்க மேலே ஒரு பொறாமை கொண்டு அவங்கள எப்படியாவது காலி பண்ணிடணும், எப்படியாவது அழிச்சுன்னு பார்க்குறான். அழிக்க முடியாதனால அவங்க மேலே என்ன செய்கிறான்னா நுகத்தடிகளை வைக்கிறான். வேலை செய்கிறாங்க. அந்த வேலையை காட்டிலும் அதிகமான வேலையை கொடுத்து அவங்கள கஷ்டப்படுத்துகிறான். இந்த நாட்களில் நம்மள மேலே சில ஜனங்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. பொறாமை நிமித்தமாக. எது நிமித்தமாக? பொறாமை நிமித்தமாக சில நேரங்களில் நம்மளை அடிமைப்படுத்த பார்க்குறாங்க, சில நேரங்களில் அவமானப்படுத்துகிறாங்க, சில நேரம் அசிங்கப்படுத்துகிறாங்க, சில நேரம் நிந்திக்கிறாங்க நம்மளை. எதனாலன்னா நம்ம மேலே இருக்கிற பொறாமை. அவர்களை காட்டிலும் நம்ம உயர்ந்துருவோமோ, வளர்ந்துருவோமோ அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்வாங்க. ஆமாம், இந்த நாட்களில் என்ன செஞ்சுறாங்க? செய்வனை வச்சு விட்டுறாங்க. ஆமாம், நம்மளை காட்டிலும் முன்னேறி பெறுவானோ, நம்மளை காட்டிலும் உயர்வடைந்துருவானோ, நம்மளை காட்டிலும் நல்லா இருந்துருவானோ அப்படின்னு நினச்சிட்டு என்ன செஞ்சுறாங்க? செய்வனை வச்சிடுறாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அப்படிதான் என்ன செய்கிறாங்க? அடிமைப்படுது. அதான் வேதம் சொல்லுகிறது. எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை என்ன செய்கிறாரா? என்ன செய்கிறாரா? புறப்பட பண்ணுறார். என்ன செய்கிறாரா? புறப்பட பண்ணுறார். ஆமாம், அவங்க அடிமைத்தனத்தினுடைய அந்த நுகத்தை முறியடித்தாரா. அப்போ இந்த எகிப்து தேசங்கிறது இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. அவங்களால தலை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. சந்தோஷமா இருக்கும்போது நம்ம ஆண்டவரை தேடுவதில்லை. அவங்க எகிப்தில் இருக்கும்போது நல்லா யோசிப்பு இருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க கேட்கறதெல்லாம் கிடைக்குது, அவங்க சுதந்திரமா இருக்கிறாங்க, எங்க வேணாலும் போறாங்க, எங்க வேணாலும் வரலாம், என்ன அந்த அளவுக்கு சுதந்திரமா இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் தேடவே இல்லை. அந்த யோசேப்பு மரித்ததுக்கு அப்புறம் வேறொரு ராஜா வருகிறார், வேறொரு ஆளுநர் வருகிறார்.
பார்வோன் வருகிறார். வந்த உடனே அவன் யார் மேலதான் கண் வைக்கிறான்? இஸ்ரவேல் ஜனங்கள் மேலதான். நம்மளை காட்டிலும் பெருகி இருக்கிறாங்களே, இவங்களை அழிச்சு போடும். இந்த நாட்கள்ல நீங்க ஜெபிக்கலனா சாத்தான் உங்க மேல கண் வைப்பா. இவர்கள் ஜெபிக்கவே இல்லை. நல்லா கவனிங்க, யோபு ஜெபிச்சு கொண்டிருக்கிற தேவ மனுஷன், அவனையே வீழ்த்தும்படியாக சாத்தான் என்ன செஞ்சா? கண் வைக்கிறா. அப்ப ஜெபிக்காதவங்களை விட்டு வைப்பானா? யோசித்து பாருங்க. அதனாலதான் சொல்றேன், ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபிச்சாதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க மேல நிலைத்திருக்கும். இவங்க ஜெபிக்காதனால வேறொரு ராஜா அங்க வர்றனால, பார்வோன் வர்றனால, அவன் அதிகாரி வர்றனால அவன் என்ன செய்யறான்? இவர்களை ஒடுக்குறான். இவங்கள்ட்ட இருக்கிறதெல்லாம் ஒடுங்குறான். இவங்க கையாலேயே இவங்க பிள்ளைய கொல்றதுக்கு ஒப்பு கொடுக்குறான். எப்படி பாருங்க, யோசிச்சு பாருங்க, ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம கையால என் பிள்ளைய இந்தாங்க கொல்லுங்க அப்படின்னு கொடுக்கணும், எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு சட்டம் போட்டான். இருக்கிற ஆண் பிள்ளையெல்லாம் கொல்லு, நைல் நதியில தூக்கி போடுங்க, அப்படிலாம் ஒடுக்கணும். ஆனாலும் அவர்கள் பெருகினார்கள். இதெல்லாம் பார்த்துட்டு தான் சரி இவங்களை எப்படியாட்டும் இது பண்ணணும்னு சொல்லிதான் அடிமையப்படுத்துறான். நுகத்தடிய கொடுத்து அடிமைப்படுத்துறான். ஏன்னா இந்த நுகத்தடிங்கிறது இந்த மாடுகளுக்கு இந்த நடுவில் போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அந்த கம்பு மாதிரி மாட்டுடைய கழுத்தில் பார்த்தது இல்லையா? அம்மா சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லுங்க. ஆமாம், அந்த கழுத்தில் போட்டிருக்கும். அந்த கழுத்து இங்கிட்டும் திரும்பக்கூடாது, அது நேரம் அப்படியே போகணும். ஆமாம், அதுக்காக தான் அதுதான் நுகத்தடி. அதே போல இஸ்ரேல் ஜனங்களுக்கு, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, அந்த நுகத்தடி போட்டிருந்தாங்க. அந்த மாதிரி கழுந்து மாதிரி இப்படி நீளமாக இருக்கும். இந்த இடத்துல மட்டும் ஒரு ஒரு வலை மாதிரி இந்த கழுத்து அந்த இடத்துல இப்படி உட்காரணும். தோளில் உட்கார்ந்து இந்த கழுத்து இப்படி சாயணும். இப்படி இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, தண்ணிலாம் எடுத்துகிட்டு போகணுன்னா இப்போ ஆண்கள்லாம் ரெட்டை கொடை அப்படி பிடிச்சி தூக்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா? ஆமாம், பாடி பில்டர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் தண்ணி எடுக்கணும்னா தூக்கிட்டு போவாங்க. அதே மாதிரி தோளில் அந்த வச்சு பெரிய பெரிய கல்லாக இருக்கலாம், தண்ணியாக இருக்கலாம், எல்லாமே இந்த பக்கமும் இந்த பக்கமும் கட்டி அப்படி தூக்கிட்டு போகணும். இப்படி ஒரு மாடு சரக்கெல்லாம் இழுத்துட்டு போதோ அதே போல் இந்த மனிதர்களை அப்படி பயன்படுத்தினாங்க. ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், எல்லாருமே அந்த மாதிரி நுகத்தடியை கொடுத்துருந்தாங்க. அது சில டைமில் குனிஞ்சி தூக்கிட்டு போங்க, நிமிர்ந்து போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சீனை இப்படியே தூக்கிட்டே போயிட்டு இருந்தால் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நிமிர்ந்துதான் நம்மளால் தூக்க முடியாது. 2 வாட்டி தூக்கலாம், 3ஆவது வாட்டி தூக்கலாம், 4ஆவது வாட்டி தூக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம குனிஞ்சிருவோம். குனிஞ்சு தூக்குனா கொஞ்சம் பலன் கிடைக்கும்னு சொல்லி குனிஞ்சு தூக்கிட்டு போவோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளால் நிமிரவே முடியாது. அப்படிப்பட்ட நிமிர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆயிட்டாங்க. மூட தூக்குறவங்களாம் பாருங்களேன், தலையில் சமைப்பாங்க. ஆனால் தலை சமைக்கிறத விட ஏழு சமைக்கிறது ஈஸியாக இருக்குமா? தோலில் முதல் சமந்துட்டு வர்றதா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தலையில் சமைக்க கழுத்து வலிக்கும். அப்போ பாருங்கள், அவங்க சமந்து என்ன ஆயிரும்? பூணு விழுந்துடும். பார்த்துருக்கீங்களா? குனிஞ்சு அதே மாதிரி தான் இவங்களோட வாழ்க்கை ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா அடிமையாகவே குனிஞ்சே கிடைக்கிற ஒரு சூழ்நிலை ஆகி கடைசியில் தான் ஆண்டரை நோக்கி அவங்க கூப்பிட்றாங்க. வேதனையினுடைய உச்சக்கட்டத்தில் தான் யாரை கூப்பிட்றாங்கன்னா கடவுளை நோக்கி கூப்பிட்றாங்க. கடவுளை எங்களை விடுவீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் தேவன் அவர் மேலே கண்ணோக்கமாக இருந்தார். அந்த 9வது வசனத்தை வாசிக்கிறேன்.
நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். உடன்படிக்கை திடப்படுது. நான் உங்க மேல கண்ணோக்கமா இருந்தேன். அப்ப இவங்க கூக்குரல் இடுறாங்க, தேவனை நோக்கி கூக்குரல், தேவன் அவங்க மேல கண்ணோக்குறார். அல்லேலூயா. அப்ப நீங்க உன்னுடைய உபத்திரத்துல நீ அவரை நோக்கி கூப்பிட்டாதான் தேவன் உனக்கு விடுதலை தருவார். நம்ம நினைக்கிறோம் அவர் கடவுள் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, நீ கூப்பிட்டாதான் கடவுள் பார்ப்பார். இல்லைன்னா நீ அடிமையாக தான் இருக்கணும். உனக்கு விடுதலையே கிடைக்காது, உனக்கு ஆசீர்வாதமே கிடைக்காது. நீ இருக்கிற லெவல்ல இருந்து நீ வெளியே வர முடியாது. அதனால தான் சொல்கிறேன், ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ ஜெபம் பண்ணி நீ தெய்வத்தை நோக்கி முறையிடு. அப்பொழுது தெய்வம் உன்னை என்ன செய்வாரா, கண்ணோக்கி பார்த்து உன் மேலே இருக்கிற அந்த நுகத்தடியை எடுத்து போட்டுருவா. அல்லேலூயா. பாரமான அந்த நுகத்தடிய உன் மேல இருந்து எடுத்து போட்டுவாராம். அப்ப இன்றைக்கு நம்மளை பாரப்படுத்திருக்கிற ஒரு காரியமா இருக்கலாம். அது என்ன பாவமான ஒரு நுகத்தடியா இருக்கலாம், சாபமான ஒரு நுகத்தடியா இருக்கலாம். எப்பேற்பட்ட நுகத்தடியா இருந்தாலும் சரி, நீ இயேசு கிட்ட வரும்போது இயேசு உனக்கு விடுதலை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலையே இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சு கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஜனங்கள் ஒரு காலகட்டத்தில் தேவனை நோக்கி முறையிடும் போது தேவனாய் கத்த அவர்களுடைய சத்தத்தை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படியாக ஒரு மோசையை தேவன் எழுப்பி அவர்களை கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும்படியாக தேவனாய் கத்த மோசையை அழைத்து கொண்டு வந்தா. இதே போல இந்த நாட்களில் உன்னை விடுவிக்கும்படியாக, உன்னை விடுவித்து மாத்திரமல்ல, உன்னை விடுவித்து கானான் தேசத்துக்கு கொண்டு போகத்தக்கதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உனக்காக அனுப்பியிருக்கிறார். கானான் தேசத்துக்கு கொண்டு போக முடியாது. அவர் சொல் கேட்டு நீ நடப்பாய் என்றார், அவரை விசுவாசி நீ நடப்பாய் என்றார். கண்டிப்பா சொல்ற, அவர் வரப்போகிறார். வரும்போது அந்த கானான் தேசத்துக்குள்ள உன்னை அழைத்து கொண்டு போவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிமிர்ந்து போராட்டம், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பாடுகள், ஏதோ ஒரு உபத்திரங்கள் நம்மளை என்ன செஞ்சு கொண்டு இருக்கோம், பின்தொடர்ந்து கொண்டே இருக்கும். நுகத்தடி மாறி அந்த நுகத்தடியை எடுத்து போட தேவனிடத்துல நீ ஜெபம் பண்ணு, தேவனிடத்துல உன்னை அர்ப்பணி, தேவனிடத்துல உன்னை ஒப்புக்கொடு. எல்லாருக்குள்ளேயும் ஒரு கிருபைகள் இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் ஒரு வரங்கள் இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் ஒரு வல்லமைகள் இருக்கு, எல்லாருக்குள்ளேயும் ஒரு தாளந்து இருக்கு. ஆனா அந்த தாளந்தை வெளிப்படுத்த முடியாதபடிக்கு சில நுகங்கள் தடையா இருக்கிறது. அந்த நுகம் என்னவென்று நீ தான் ஆராய்ந்து அதை உன்னை விட்டு விலக்கு. நிச்சயமாக சொல்றேன், உன் மேல இருக்கிற அந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றுவா. உன் மேல இருக்கிற தரிசனம் பெருசு, அந்த தரிசனம் நிறைவேற வேண்டும் என்றா நிச்சயமாக சொல்றேன், தேவ சமூகத்துல நீ போய் நில். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில யார் யாரெல்லாம் நம்மளை கேலிக்கின்ற பண்றாங்க. ஒருத்தர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் உடனே சோர்ந்து போய் தலையை உடனே துன்பப்படுறோம். அதுதான் நுகத்தடி. அவன் நம்மளை பேசுறதுக்கு அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு சொல்லுங்க? விசாரத்தில் கையும் குளமா பிடிச்சிட்டு வராங்க. அந்த உடனே ஆண்டவர் என்ன செஞ்ச குனிஞ்சுதான் இருக்கிறார். ஆண்டவர் குனிஞ்சுதான் இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களிடத்துல எவன் பாவம் செய்யலையோ, நிமிர்ந்து பார்த்து சொல்றாரு, உங்களிடத்துல எவன் பாவம் செய்யலையோ அவன் முதலாவது கல்லெறின்னு சொன்னா அவன் குனிஞ்சிட்டு போயிட்டான். அல்லேலூயா. நிமிர்ந்து கல்லெடுத்து விரட்டிட்டு வந்தவன் ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் சொன்னாரு, அவன் கல்லை கீழே போட்டு குனிஞ்சிட்டு போயிட்டான். ஆண்டவர் பேசும்போது யாரும் நிமிர்ந்து நிற்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம்தான், தேவனுடைய வார்த்தையை நம்பி இருக்கிற ஜனம் மாத்திரம்தான் தேவனை நிமிர்ந்து பார்க்க முடியும். மற்ற யாராலையும் நிமிர்ந்து பார்க்க முடியாது. பாவம் செய்கிற ஆத்மா அழிந்து போகும்.
தேவ சமூகத்துல உன்னை தாழ்த்தி உன்னை ஒப்பு கொடுத்து மனம் திரும்புவாய் என்றா, நிச்சயமாக சொல்ற, உனக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏதோ ஏனோ தானன்னு சொல்லி கர்த்தரை தேடாத, கர்த்தரை தேடுவாய் என்றா உண்மையா தேடு, முழு மனதோட தேடு. அப்பொழுதே கர்த்தர் உன் காரியங்களை வாய்க்க செய்வார். உண்மையா தேடு, உண்மையா தேடு. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மையா தேடல, அவங்க தேவைக்கு தேடுறாங்க, அவங்க தேவனை கூப்பிடுறாங்க. ஆனாலும் தேவைக்கு தேடினா கூட ஆண்டவர் மனம் இறங்கி அவர்களை விடுவித்தார். உங்களை விடுவிக்க மாட்டாரா? கண்டிப்பாக உங்களை விடுவிப்பார். நீங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையோட, எப்பேற்பட்ட பாடுகளோட, எப்பேற்பட்ட உபத்திரத்தோட இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம், யூடியூப்ல பார்த்து கொண்டு இருக்கலாம். எங்களுக்கு ஒரு வாசல் திறக்காதா? எனக்கு ஒரு நன்மை செய்ய மாட்டாரா? எனக்கு ஒரு ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா? என் கண்ணீரை துடைக்க மாட்டாரா? என் வேணுதை அறிந்திருக்கிற தேவன் விடுதலை தர மாட்டாரான்னு சொல்லி இந்த வேலையில் நீ பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு அவர் மேல கண்ணோக்கமாய் இருந்த தேவனாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி மீட்டாரோ அதே போல உன்னை மீட்டு உனக்கு ஒரு விடுதலை கொடுத்து நீ விரும்பின காரியங்களை உனக்கு வாய்க்க செய்வார். நீ எந்த காரியத்தை நீ விரும்பி வந்தையோ அந்த காரியம் உனக்கு வாய்க்கும், உனக்கு வாய்க்கும், உனக்கு வாய்க்கும். ஏன்னா நீ செத்த தெய்வத்தை ஆராதிக்கல, ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற. அவரிடத்துல வேண்டின காரியங்களை கர்த்தர் நிறைவேற்றிய தருவார். அது நிறைவேற்றிய தருவார், அது நிறைவேற்றிய தருவார். ஆண்டவர் சொல்றார், அந்த 9 சொல்றாருல, உடன்படிக்கை பண்ணுகிறா. என்ன பண்ணுகிறாரா? உடன்படிக்கை பண்ணுகிறா. உன்னோட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணிருக்கனாலதான் நீ உயிரோட இருக்கிற. இல்லைன்னா நீ என்னைக்கு மரித்து போயிருப்ப. உன்னோட உடன்படிக்கை பண்ணிருக்கிறா. அதனாலதான் நீ செய்கிற எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவர் அமைதியா இருக்கிறார், பொறுமையா இருக்கிறார். என் பிள்ளை திறந்துவா, என் பிள்ளை மாறுவா, என் பிள்ளை விடுதலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து 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 காத்திருக்கிறார். ஏன்னா உன் கூட உடன்படிக்கை பண்ணிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன் கூட உடன்படிக்கை. சிலவங்களா சொல்லுவாங்க, ஆமா இவளை நான் கட்டலைன்னா இவளை என்னைக்கே விட்டுட்டு போயிருப்பேன். இந்த ஆண்டவர் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், ஆமா இவ பண்ற பாடுக்கெல்லாம் நான் விட்டுட்டே போயிருவேன் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு உடன்படிக்கை, அது ஒரு உடன்படிக்கை. ஆமாம், மனைவி மாதிரி சொல்லுவாங்க, இவர் கூடலாம் மனுஷன் வாழ்வானா? இவர் பண்ணுறதுக்கெலாம், இவர் பண்ணுற கோவங்களுக்கும் சண்டை போடுறதுக்கு இவர் கூட மனுஷன் வாழ்வாரா? ஆண்டவருக்காக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவர் மேலே நான் உடன்படிக்கை பண்ணிக்கிறேன். அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை தான் இன்றைக்கு உன்னை உயிரோட வைத்திருக்கிறது. கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிற நீ அநேகத்தில் ஆசீர்வதிக்கத்தக்கதாக தேவனாய் கர்த்தர் உன்னை தலை நிமிர செய்ய போகிறார். சந்தேகம் இல்ல. ஒரு காலம் வரப்போகுது, அந்த காலத்துல நீ நிமிர்ந்து நிற்ப. அரிக்கட்டெல்லாம் தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. யாருடைய அரிக்கட்டு நிமிர்ந்து இருக்குமோ அவன் தான் மேன்மையா இருப்பான்னு சொல்லி. கடைசியில பார்த்தா யாருடைய அரிக்கட்டு இருந்துச்சு? யோசேப்புடைய அரிக்கட்டு மட்டும்தான் நிமிர்ந்து இருந்துச்சு. மற்றவங்களுடைய அடிக்கட்டுல என்ன செஞ்சுட்டு படுத்துட்டு. இந்த நாட்கள்ல தேவன் உன்னை நிமிர்ந்து நிற்க பண்ணும்படியாதான் உன்னை அழைத்திருக்கிறா. ஓ, படுக்கைகளை கிடைக்கிறதுக்கு அல்ல, ஐயோ தேவனை விட்டு பின்மாற்றத்துல போகிறக்கல்ல. நீ தலை நிமிர்ந்து நிற்கணும். எந்த மனிதர்கள்லாம் உன்னை கழித்தார்களோ, எந்த குடும்பத்துல நீ அவமானப்பட்டியோ, எந்த வீட்டுல வெக்கப்பட்டு தலை குனிந்து நின்றியோ, அதே இடத்துல என் தேவனாய் கர்த்தர் உன்னை உயர்த்தி நிறுத்த போகிறா. ஓ சக்கல்லா பல்லாதுடா கரபா திடபட கடவுளா விசுவாசித்தா தேவ மகிமையை நீ காண்பா. உன்னை முழுமையா ஒப்பு கொடுப்பாய் என்றா, முழுமையா தேவனிடத்தை அர்ப்பணிப்பாய் என்றா, உன் வாழ்க்கைய தேவனாய் கர்த்தர் கட்டி எழுப்புவார். கட்டி எழுப்புவார். நான் சொல்றேன், நடக்கும். விசுவாசித்து பார். வெக்கப்படுத்துறது அவமானப்படுத்துறது ஆண்டவர் அல்லையா. வெக்கப்படுத்துறதோ அவமானப்படுத்துறது மனுஷன். ஆனா தேவன் அதை செய்யவே மாட்டார். அது ஒரு காலம் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்க மாட்டார். நம்மெல்லாம் வெக்கப்படுகிறோம், அவமானத்துக்கு நம்மளே ஒப்பு கொடுக்கிறோம், நம்மளே அவமானத்தை தோல் மேல சுமந்து கொடுக்கிறோம்.
இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. வாசிங்களேன், லூக்கா புஸ்தகம் 13:13 வாசிங்களேன். ஜீசஸ். அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அம்மா குனியா இருக்கிறாங்க. நிமிர்ந்து கூட அவளால் பார்க்கவே முடியல. இந்த அம்மாவால் அவ்வளோ கூனியா இருக்கிறாங்க. அவ்வளோ பாடுகள், அவ்வளோ அடிமை. ஆனாலும் ஆண்டவர் அந்த அம்மா மேலே கையை வச்ச உடனே அந்த அம்மா நிமிர்ந்து பார்க்குறாங்க. இந்த நாட்களில் உங்கள் மேலே ஆண்டோட பிரச்சனம் இல்லை ஆண்டோடைய மகிமை உன் மேலே வந்துட்டுனா நீ நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருவ. நீ நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருவ. நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நீ புறப்பட்டு போக ஆண்டவர் உனக்கு உதவி செய்வா. இந்த நாட்களில் உன்னால் நிமிர்ந்து போக முடியலையா? நீ ஆண்டோட பாதத்தில் ஏறு, அவருடைய ஆலயத்தில் ஏறு, அவரை நம்பி ஏறு. சும்மா இருந்தாலும் அவர் ஆலயத்தில் ஏறு. ஆனால் அவருடைய வல்லமை உன்னை தொடும்போது நீ நிமிர்ந்து நடப்ப. எல்லாருக்கும் மேலாக கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார். எல்லாருக்கும் மேலாக கர்த்தர் உன்னை உயர்த்தி வைப்பார். அதுக்கு தேவை நீ எங்க இருக்கிற, அதுதான் ரொம்ப முக்கியம். அவருடைய ஆலயத்துல அந்த அம்மா இருந்தாங்க. அவங்க கோணிதான், அவங்க அடிமையான ஒரு வாழ்க்கை இருக்கலாம். ஆனாலும் தேவனுடைய ஆலயத்தில் அவங்க இருந்தபடினா தேவனாய் கர்த்தர் அவர்களை விடுவித்தா. இந்த நாட்களில் நீங்க தேவ ஆலயத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பாய் என்றா, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாய் என்றா, நிச்சயமாக சொல்ற உன்னையும் விடுவிப்பா, உன் சந்ததியை விடுவிப்பா, உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பா. உன்னை கொண்டு போகிற இடத்துக்கு அவரே உன் கரத்தை பிடிச்சு கொண்டு போவார். உனக்கு விசுவாசம் இல்லாம இருக்கலாம், ஆனாலும் அந்த இடத்துக்கு போகத்தக்க உனக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்து, உனக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து, உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து, உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து, அதே இடத்துல கர்த்தர் நிமிர்ந்து பார்க்கத்தக்கதாக உன்னை உயர்த்தி நடத்துவார். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள், எல்லா ஜனங்களும் ஒரே ஒரு மனுஷனுக்காக பயந்து நடுங்கிறாங்க. பேரு கோலியாத். ஒரே ஒரு மனுஷன் வந்து 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 கலங்கடிச்சு கொண்டே இருக்கிறார். ராஜாவும் பயந்து நடுங்கிறாரு, தேசத்தின் ஜனங்களும் பயந்து நடுங்கிறாங்க, ராணுவ தளபதிகள் கூட பயந்து நடுங்கிறாங்க. அவனை ஜெயிக்க யாரால முடியல. ஆனா ஒரே ஒரு மனுஷன், சின்ன பையன்தான் தாவீது, நான் ஜெயிக்கிறேன் அப்படிங்கிறான். ராஜா விடத்துல போய் சொல்றேன், நான் ஜெயிக்கிறேன். சின்ன மொத்த தேசமும், நான் சொல்றேன் இஸ்ரவேலுங்கிற மொத்த தேசமும் 12 கோத்திரம் சேர்ந்ததா இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேல் மொத்த தேசமும் பயந்து நடுங்குது. அவங்க கிட்ட போகிறக்க ஒதுங்கி நிக்கிறாங்க. சின்ன நான் இருக்கிற தாவீது, நான் யுத்தம் பண்றேன், நான் ஜெயிக்கிறேன் அப்படி சொல்றான். அவன் போய் யுத்தம் பண்ணக்கு அப்புறம் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தலை நிமிர்ந்து பார்க்கறாங்க. கோலியாத்து தலை குனிஞ்சு கிடக்கிறா, ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் தலை நிமிர்ந்து பார்க்கறாங்க. ஒரு சின்னவனை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியும்னா உன்னை கொண்டு என் தேவனால பெரிய காரியத்தை செய்ய முடியும். நீ நம்புனா கர்த்தர் செய்வா. நீ விசுவாசித்தா தேவ மகிமையை நீ காண்பா. நீ நம்பு. உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அவர்களோட இருக்கிற காட்டிலும் உன்னோட இருக்கிற தேவன் பெரியவர். நீ அதை நம்பு. விசுவாசத்தை பார். எல்லாரும் நாங்கள் கடைக்காரில் இருக்கிறதுனால எல்லாம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு பாடு வருது, எனக்கு பாடு வரல, மீன் கிடைக்கல, அப்படிலாம் புலம்புவாங்க. நான் கடலுக்கு போன நாட்களில் எனக்கு நீச்சலே தெரியாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நீச்சலே தெரியாது. ஆனால் ஆண்டவர் எனக்கு அந்த குழி பழகிறதுக்கு உண்டான
அதை எனக்கு கற்றுக் கொடுத்தார். சங்கு எடுக்கிறதுக்கு நீச்சலே தெரியும், இப்போவும் அவ்வளோ தெரியாது. அந்த தட்டு மாதிரி போட்டிருப்பாங்க, அதை போட்டால் தான் நீவேன். அந்த மாதிரி இப்போது என்னை யாருமே கடலுக்கெல்லாம் கூட்டு போன, கொஞ்சம் கடன் பிரச்சனை ஆயிடுச்சு. ஆமாம், தேவையில்லாத இதெல்லாம் செஞ்சு, ஆமாம், கடன் பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன செய்யனே தெரியல, வேதனையோடு இருக்கிறேன், கண்ணீரோடு இருக்கிறேன். யாருமே கடல் கூட்டு போக மாட்டாங்க. ஏன்னா கடல் கூட்டு போனால் உப்பு தண்ணி பட்டாலே உடம்பு ஃபுல்லாக அந்த படர்தாமரை மாதிரி ஊறல் ஆயிரும். ஆமாம், யாருமே கடல் கூட்டு போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தேன். எல்லாத்தையும் கேட்டு கெஞ்சினு. அப்புறம் மாப்பிள்ளை ஒருத்தர் மாமா பையன் அவன் தான் கூப்பிட்டு போனான். அப்போ தான் வல்ல புதுசாக இறக்குறாங்க, அதான் கூப்பிட்டு போனான். ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே எல்லாரும் அவங்கவுங்க பலத்தை நம்பி வராங்க, நானும் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய பலத்தை நம்பி வரேன், என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தான் போனேன். போனதுலேருந்து வாந்தியே எடுக்கலை. அல்லேலூயா, வாந்தியே எடுக்கலை. ஒரு மாதம் தான், 1 மாதம் இல்லை 1.5 மாதத்துக்குள்ளே கடலுக்குள்ளே இறங்கிட்டேன். நீச்சலே தெரியாது. ஆமாம், சும்மா இறங்குங்க அப்படின்னாப்புல. நான் ரெகுலேட்டரை மாட்டிட்டு தண்ணிக்குள்ளே கரகரன்னு இழுத்துட்டு போயிட்டாங்க. மறுநாளே கொஞ்சம் குழியோடு அப்படியே சங்குலாம் எடுக்க ஆரம்பித்தேன். நிறைய சங்குகள் ஆண்டவர் எனக்கு தந்தார். அப்போ நான் போட்டில் ஏறின உடனே சொல்லுவேன், ஆண்டவரே அவங்களுக்கு திறமையில் இருக்குது, ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, பலன் இருக்குது, எங்கே போனால் என்ன கிடைக்கும்னு அவங்களுக்கு தெரியும். எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, நான் உங்களை மட்டும்தான்ப்பா நம்புகிறேன். நான் எங்கேயும் போக மாட்டேன், நேராக வள்ளத்துக்கு கீழே இறங்குவேன். இறங்கி அதில் தான் தோண்டுவேன். நான் கீழே இறங்கி கால் வைக்கிறேனோ அந்த இடத்துல நான் தோண்டுவேன், அந்த இடத்துல எனக்கு சங்கு கிடைக்கணும் ஆண்டவர் அப்படி சொல்லி தான் நான் இறங்குவேன். அங்கேங்கெல்லாம் போக மாட்டேன். ஆண்டவர் கடலுக்கு 5000 குறைவில்லாமல் ஆண்டவர் தருவார். அந்த அளவுக்கு என்னை ஆசீர்வதிச்சார். நிறைய சங்குகள் எனக்கு கொடுத்தார். கொஞ்ச நாள்லே வல்லம் போட்டு எடுத்து சொந்தமாக கொண்டு போகத்தக்க ஆண்டவர் எனக்கு பழக்க வைத்தார். ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்குள்ள குழி ஓடிய ஒத்தாளா ஒரு 1.5 மாதம் கிட்ட நான் போனேன் கடலுக்குள்ள. ஒத்தாளா ஒரு குழியால் 3 தோட நினைக்கிறேன். ஒத்தாளா போய் சங்கு எடுத்து, இவ்வளோத்துக்கு நீச்சல் தெரியாது, எதுவுமே தெரியாது, எல்லாமே ஆண்டோடு தான். ஏன்னு சொல்கிறேன்னா, உனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தால் போதும், உனக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தால் போதும். நீ நம்பிக்கை வைக்கிறது ஒரு மனுஷன் மேலே இல்லை. அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நான் வச்சது ஒரு மனுஷன் மேலே கிடையாது. எத்தனை முறை கடலுக்குள்ளே ரெகுலேட்டரில் ஏர் வராமலாம் இருந்திருக்கு. மூச்சுலாம் அப்படி நின்றுருக்கு, பாதி தூரம் வந்து மூச்சுலாம் நின்றுருக்கு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடும், உமக்கு அறியாதது உமக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை சொல்லும் போது அப்படியே ஒரு கரம் அப்படியே தூக்கி அப்படியே மேலே தண்ணிக்கு மேலே விட்டு கரம் அப்படி தூக்கி. எத்தனை முறை நீவாடின்னு சொல்லுவாங்க, கத்து அந்த பயங்கரமான நீவாடினா சவலையா ஏதாவது சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு தட்டு போட்டால் தான் என்னால் நீய முடியும். அப்படி நடந்துட்டு இருக்கு அந்த கடல், அப்படி இருக்குது. ஆனால் தட்டானது அந்துட்டு, ஒத்த கால் தட்டு அந்துட்டு, ஒத்த கால் தட்டை போட்டு நீயே முடியாது. அப்பவும் சப்பான்னு சொல்லி கூப்பிட்றேன். திடீர்னு பார்த்தா அந்த நங்குரம் போட்டிருக்கோம், அந்த கயிறு பாதி இடத்துல எனக்கு கயிறு தட்டுது. அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே போட்டுக்கிட்டு போயிட்டேன். நிறைய முறைகள் சொல்லிக்கொண்டே போகலாம். காரணம், நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருந்தேன். அல்லேலூயா. எனக்கு மரணம் வரும்போதும் அவர் மேலே நம்பிக்கையாக இருந்தேன். என்னை ஆசீர்வதிக்கும் போதும் அவர் மேலே நம்பிக்கையாக இருந்தேன். என்னை உயர்த்தும் போதும் அவர் மேலே நம்பிக்கையாக இருந்தேன். எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் என்னை கொண்டு இந்த 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 குழி பழகிறதுக்கு என்னை கொண்டு நிறைய பேருக்கு பழகி கொடுத்தார். எனக்கே தெரியாது, ஆனால் என்னை கொண்டு அந்த காரியங்களை செய்ய வைத்தார். இதுக்கெல்லாம் காரணம் தேவன் தான். உன்னை கொண்டும் பெரிய காரியங்களை கர்த்தரால் செய்ய முடியும். நீ ஒப்பு கொடுத்தா போதும். நீ ஒப்புக்கொடு, அவருடைய வாழ்க்கையில உன்னை ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கையை எல்லாம் வச்சு அவருடைய வாழ்க்கைக்கு உன்னை ஒப்பு கொடுப்பா என்றா நிச்சயமாக சொல்றேன், என் தேவனாய் கர்த்தர் பலத்த காரியத்தை செய்வார், பெரிய காரியத்தை செய்வார். அசாதாரண காரியத்துல அலட்டான உன்னால செய்து முடிக்க முடியும். ஏன்னா உனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். நீ இப்ப வரைக்கும் அவமானப்பட்டு போற தெரியுமா?
எல்லாரும் உன்னை கூனிக்குரிய பண்ணுறாங்க தெரியுமா? ஏன் தெரியுமா? உன் மேலே பெரிய தரிசனம் இருக்கு. அதை நீ செய்ய விடாதபடிக்குதா சத்ரு ஒன்று உன் கூட போராடி கொண்டு இருக்கிறா. நீ அதை தூக்கி எறி. நிச்சயமாக சொல்கிறேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வரும், இப்படி நான் இருப்பேன்னு ஒரு காலம் கூட நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. நான் இப்படியெல்லாம் ஆவன்னு நான் என் கனவுல கூட நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. கர்த்தர் தான் இதுக்கு காரணம். கர்த்தரிடத்தில் நான் ஒப்பு கொடுத்தேன், வேற ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவர் கூப்பிடும் போது அவர் பின்னாடி வந்துட்டேன், அவ்வளோதான். என்னை நீங்கள் நடத்துங்கப்பா சொல்லி பின்னாடி திரும்பி கூட பார்க்கல. கலப்பில் கை வச்சவன் பின்னிட்டு பார்க்காம முன்னிட்டு ஓடு. அவரை பார்த்து நீ போயிட்டே இரு. கண்டிப்பா சொல்றேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. அவரை பார்த்து தான் நான் ஓடிட்டு இருக்கிறேன், அவரை சார்ந்து தான் ஓடிட்டு இருக்கிறோம். அதனாலதான் கர்த்தர் எங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார். எங்களை உயர்த்துறவர் உங்களை உயர்த்த மாட்டாரா? உங்களை நடத்த மாட்டாரா? நிச்சயமாக அவர் நடத்துவார். அவரே நீ நம்பேரு. உன் விசுவாசம் அவர் மேல இருக்கட்டும். கண்டிப்பா அற்புதத்தை செய்வார். விசுவாசம் யார் மேலே இருக்கு? மனுஷன் மேலே இருக்கா? அதை தூக்கி எறிங்க. அந்த மனுஷன் ஒரு காலம் கைவிடுவா. என்னுடைய நம்பிக்கையெல்லாம் மனுஷர்கள் நம்பிட்டே இருந்தேன். அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, அவங்க பார்த்துக்குறாங்க, இவங்க பார்த்துக்குறாங்க, அப்படின்ட்டே இருந்தேன். ஒரு நாள் வந்துச்சு, எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது யாரும் எனக்கு உதவி செய்யலை, யாருமே கையில். இப்போ வெறும் 15,000 ரூபாய்க்கு எங்கள் அந்த ஓட்டப்பிரார ஸ்டேஷனில் கொண்டு போய் உட்கார வச்சிட்டான். வெறும் 15,000 ரூபாய்க்கு. நான் எவ்வளோ சொன்ன தந்துடுவேன், தந்துடுவேன், கேட்கவே இல்லை. 15,000 ரூபாய்க்கு ஓட்டப்பிரார ஸ்டேஷனில் ஒரு 3 மணி நேரம் உட்காந்துட்டேன். சும்மா கிடையாது. அப்போ தான் பார்த்தேன், இந்த உலகம் எத்தனையோ பேருக்கு எவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்கிறேன், எவ்வளோ காரியங்கள் செஞ்சான். அந்த 15,000 ரூபாய்க்கு யாருமே நம்பலையே. அப்போ தான் ஆண்டவற்றை அழுதேன், எனக்கு யாருமே இல்லைப்பா, நான் உங்களை நம்பி வந்திருக்கிறேன். எப்படி தாவீது தேவனை நம்பி அந்த களத்தில் இறங்குறாரோ, அதே போல் நான் ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே நான் உங்களை நம்பி இருக்கேன்ப்பா, என்னை உயர்த்துங்க, என்னை உயர்த்துங்க, என்னை உயர்த்துங்க. அல்லேலூயா. அன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் நான் யாரிடத்துலையும் போய் நிற்கலை. என்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறா, என்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறா. நீ அவர் சமூகத்தில் உன்னை தாழ்த்திட்டே இரு. கண்டிப்பாக சொல்கிறேன், போகிற இடத்துலலாம் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பா. நிற்கிற இடத்துலலாம் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பா. உன்னை அவமானப்பட விட மாட்டா, உன்னை வெக்கப்பட விட மாட்டா, உன்னை தாழ்த்த விட மாட்டா. ஓ சக்கர பௌதரா, ஜனங்களை உன்னை நிந்திக்க விட மாட்டா. ஏன்னா கர்த்தர் உன் கூட இருக்கிறா. நீ கர்த்தர் இடத்துல உன்னை தாழ்த்துறபடினா நீ உயர்த்தப்படுகிறா. நீ எந்த அளவுக்கு உன்னை திறமட்டு தாழ்த்துறாயோ, கண்டிப்பாக சொல்கிறேன், கர்த்தர் உன்னை அந்த அளவுக்கு உன்னை உயர்த்துவா, உயரத்தில் வைப்பா. மேட்டின்மையான எண்ணங்கள் வேண்டாம், மேட்டின்மையான சிந்தைகள் வேண்டாம், கோபங்கள் வேண்டாம், சண்டைகள் வேண்டாம், பிரிவினைகள் வேண்டாம், பொறாமை என்ன வேண்டாம், கசப்புகள் வேண்டாம். எல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சிட்டு கர்த்தர் தான் வேணும். கர்த்தர் இடத்துல நான் நிற்கிறேன், கர்த்தரை பாதுகாப்பா, கர்த்தரை ஆசீர்வதிப்பா, கர்த்தரை நடத்துவான்னு சொல்லி கர்த்தர் மேல நம்பிக்கையா இரு. அந்த கர்த்தர் உன்னை உயர்த்துவார். உன்னை உயர்த்துவா. ரொம்ப காலம் இல்லையா, ஒரே மாசத்துல உன் லெவலை அவளால மாற்ற முடியும். ஆனா நீ செய்ய வேண்டியது என்ன? அவர் பாதத்துல கடை, அவர் பாதத்துல இரு, அப்படியே கடை. அழுதுட்டே இருப்பேன். அந்த காலகட்டங்களில் அழுகையின் காலம்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டங்களில் அழுதுட்டே இருப்பேன். உண்மை சொல்றேன். பைக்கில் போகும்போது அழுதுட்டே இருப்பேன், போட்டில் உட்காந்துருக்கும் போது அழுதுட்டே இருப்பேன். அப்பா அவருக்கு என்ன இருக்கிறான், யாத்திரை பண்ணுறதுல இவன் அழுதுகிட்டே இருக்கிறான், எப்படி தொழிலெலாம் வாய்க்கும் அப்படிலாம் சொன்னாங்க. அழுதுகிட்டே இருக்கிறான். அவங்களுக்கு தெரியாது, அந்த கண்ணீர் தான் என் வாழ்க்கையை மாற்றும், அந்த கண்ணீர் தான் என்னை ஆசீர்வதிக்கும், அந்த கண்ணீர் தான் என்னை உயர்த்தும். அல்லேலூயா. அப்படியே அழுதுகிட்டே இருப்பேன். எத்தனை முறை தண்ணிக்குள்ளே இருந்து, உண்மையிலே சொல்கிறேன், கடலுக்குள்ளே இருந்து ஜபிக்கிறது விட வேற எங்கேயுமே ஜபிக்க முடியாது. சூப்பராக இருக்கும், அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறேன், அவ்வளோ. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் போய் பாருங்கள். ஏன்னா உயிர் பயம் மட்டும்தான் இருக்கும், வேற எந்த உயிர் பயத்தில் ஆண்டவர் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியாது, வேற யாரும் இருக்காது, யாருமே இருக்காது, எந்த ஒரு எண்ணமே இருக்காது. இங்கே நடும் அந்த சவுண்டு இந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும், அங்கே எந்த சவுண்டுமே கேட்காது. தேவன் நம்ம அப்படி ஒரு ஃபீல் இருக்கு. கண்ணை மூடிட்டு தான் தோண்டிகிட்டே இருப்பேன். அப்படியே
அப்படியே ஆண்டவர் தெரியும் அந்த அந்த பிரசனம் அப்படியே அந்த பிரசனத்தை அழுதுகிட்டே வேலை பார்த்துட்டு இருப்பேன். அழுதுகிட்டே நான் சொல்கிறேன், அழுதுகிட்டே அந்த பிரசனத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக விருப்பம் உள்ளவங்க வாங்க, உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். பீஸ்ஃபுல்லாக நல்லாயிருக்கும், அவ்வளோ ஒரு அமைதியாக இருக்கும் தியானம் பண்ணுறதுக்கு. இந்த நாட்களில் உங்களை நீங்கள் அர்ப்பணிங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்றைக்கு தேவனை நோக்கி கூப்பிட்டாங்களோ அன்றைக்கு தேவன் அவர்களை விடுவிக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் என்னைக்கு தேவனை நோக்கி முறையிடுறீங்களோ, மனம் கசந்து அழுகிறீங்களோ, அன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கிடைக்க ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா.